ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். புதினா ரைஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 3 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ, புதினோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் புதினா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சொல புளியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு வரமிளகா, 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன். அதாவது உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10லேருந்து 15 வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலையே தோலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்க்கும் போது ரைஸ் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலை நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த புதினா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா வடித்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லா ரைஸ்லேயுமே நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அந்த பேஸ்ட் எல்லா ரைஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான புதினா ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுங்க. புதினா இயற்கையாகவே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. புதினாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ரைஸாவோ இல்லை இட்லி தோசைக்கு சட்னியாவோ செஞ்சு புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.